ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை, நம்ம இந்தியாவிலையும் சில பிரச்சனைகள், ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் 29/7/2025 முதல் 13/9/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 47 நாட்கள் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி. அதே சமயம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன். அந்த வகையில் 29/7/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். 14/8/2025 முதல் 2/9/2025 வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/9/2025 முதல் 13/9/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம், அவரோட சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்றார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு. இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு தான். கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம். அடுத்தபடியாக ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிற பாருங்க, அவங்கெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும், ஆயுள் அதிகமாகும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும், ஆயுள் அதிகமாகணும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி. இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இந்த வகையில் இந்த கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் எப்படின்னா கலத்திராதிபதி, விரையாதிபதி. செலவு அதை பற்றி கவலையப்பட மாட்டீங்க. எப்போவுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படின்னாலே வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் பிடிப்பேன். அது வரைக்கும் அந்த அவுத்து விட்ட காலை மாதிரி, ஏன்னா ரிஷபம்னாலே காலை தான், அவுத்து விட்ட காலையே அப்படியே இந்த ஊர் சுற்றுவாங்க பாருங்கள், அந்த காலையை சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கோவில் காலைன்னு. கோவில் காலை எதுவுமே ஒன்று மாடி சுற்றின்னு இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் ஒரு திருமண பந்தம் அப்படின்னு வந்தோடனே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பொறுப்பு, பொறுமை எல்லாம் பார்த்திங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும். இவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் ஒரு சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த 7/12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா சுகஸ்தானத்தில் இருந்தார். சுகங்களை வாரி வழங்கி இருக்கணும். ஏன்னா கேந்திரஸ்தானம் என்ன நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஏன்னா கொடுக்கல, ரொம்ப ஓரளவு கொடுத்தார், அவ்வளோதான். ஏன் கேதுவுடன் நினைந்தார். கேதுவுடன் நினையும் போதே அந்த காரகத்துவத்தை இந்த கேது அப்படியே இழுத்துன்றுவார். ஏன்னா கேது வலிமையான கிரகம், அப்படியே இழுத்துன்றோம். ஸோ இவரால் அவ்வளோவா ஒர்க் பண்ண முடியல, ஆனாலும் மீறி உங்களுக்கு சில வேலைகளை செஞ்சு கொடுத்தார். அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பூர்வஸ்தானத்துக்கு வர்றார். அற்புதம். 5ஆம் இடம் என்பதே மனசில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான ஒரு பாதை உங்களுக்கு புலப்படும். இந்த நேரத்தில் குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சில வேலைகளை செய்யும்போது ஆகா அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்போ இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் சகல விதங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுப்பார். எப்படி? உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், எல்லாமே கொடுப்பார். எப்போ நீங்கள் கரெக்டாக, ஆனால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் மேக்சிமம் கரெக்டாக தான் இருப்பீங்க. அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. என்ன அப்போ நீங்கள் தெளிவாக போகிறதுனாலே உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும்.
அந்த வகையில் 29/7/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல நல்ல வேலைகள் நடைபெறும். சுகம் அதிகமாகும், சொத்து சேர்க்கை அமையும். ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நல்லபடியான ஒரு வீடு கிடைக்கும். அதேமாரி உறவினர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் 14/8/2025 முதல் 2/9/2025 வரைக்கும் சகாயாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான ஹஸ்தம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும், என்ன சந்திரனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும், மனோகாரகன், ஆனாலும் தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் திட்டம் போடுவீங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் இருக்கிற இடம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுக்கணும். அந்த வகையில் முயற்சி ஸ்தானத்து அதிபதி, உடன்பிறப்பு ஸ்தானத்து அதிபதி, அந்த சகாயாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரம் அப்படிங்கும் போதே முயற்சிகள் நீங்கள் செய்யணும். எந்த விஷயத்துலையும் நம்ம எல்லா விஷயத்துலையுமே முயற்சிகளை மேற்கொண்டால் தான் வெற்றியே கிடைக்கும். முயற்சியே இல்லைன்னா அப்புறம் எப்படி? ஒரு இல்லத்தரசி சமையல் கட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஒரு சேரை பொண்ணு உட்காந்துருந்தாங்கன்னா என்ன வேலை ஆகும் சொல்லுங்கள்? எடுத்த உடனே குக்கரில் அரிசி போட்டு சாதம் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, அப்படி இப்படின்னு அவங்க அந்த முயற்சிகளை செய்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு சுவையான ஒரு உணவு நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த இல்லத்தரசி முயற்சிகளை மேற்கொண்டால்தான் நமக்கு சுவையான உணவு நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். ஆனால் இந்த சந்திர பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார், அதெல்லாம் மீறி நீங்கள் வேலை செய்யணும். 3/9/2025 முதல் 13/9/2025 வரைக்கும் 7/12 குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி கிடைக்குதா இல்லையா பாருங்க. ரொம்ப நாளாக நண்பர்கள்ட்ட ஒரு சின்ன உதவி கேட்டுட்டு இருந்திருக்கீங்க, நீங்களே மறந்து போயிட்டீங்க, அவளும் மறந்து போயிட்டார். இப்போ உங்களை தேடி ஒருவர், அந்த உதவி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக எதிர்பாராத சில செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மங்களகாரக நாள் என விரையாதிபதியும் அவர் தான். ஸோ செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 47 நாட்களில் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் அற்புதமாக நடைபெறுவதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சுபிக்ஷங்கள் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு கிடைக்கும். 29/7/2025 முதல் 13/9/2025 கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பயணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இல்லை குலதெய்வ பிரார்த்தனைகள், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், அற்புதமான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், கந்த சஷ்டி கவச்சம், அதுக்கு ஈடு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. தெரியல சுவாமி, என்னால் சொல்ல வரலை, துதிப்போர்க்கு வெல்வினைப்போம், அதெல்லாம் எனக்கு வரல சுவாமி, யூடியூப் இருக்குது, போட்டு கேளுங்க. டெய்லி ஒரு தடவை, அது என்ன 20 நிமிஷம், அது மாடு பாடின்னு இருக்கட்டும், கேளுங்க. தெரிஞ்சதை சொல்லுங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியிலும் நோக்க. இந்த கந்த சஷ்டி கவச்சம் உங்களை கவச்சம் போல் காக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை காக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே 7/12 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் பஞ்சங்களை போக்கி அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.